Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Filmora அப்படிங்கிற ஒரு மொபைல் எடிட்டிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Filmora அப்படிங்கிறது வந்து மொபைல்லயும் இருக்கு, பிசிலயும் இருக்கு. இதுல வந்து Filmora Go Pro அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இப்படியே தான் இருக்கும். பட் இது ரெண்டுத்துக்கும் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம பிசில வந்து இதோட அதிகமான ஃபீச்சர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. மொபைல்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிருப்பாங்க, ரொம்ப அதிகமாவே குறைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ஆப் வந்து நான் ஸ்டார்டிங்ல வீடியோ போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஒரு டொமஸ்டிக்கான பிகினருக்கான ஆப். நீங்க நல்ல டெவலப் ஆயிட்டோம் ப்ரோ, என்கிட்ட ஒரு 10,000 இல்ல ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போயிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு சூட்டபிளான ஒரு எடிட்டிங் ஆப் சொல்லுங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செமையா சூட்டபிள் ஆகாது. பட் மற்றபடி எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு நார்மலான மொபைல் எடிட்டிங் ப்ரொஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நார்மலா ஒரு எடிட்டிங் ஆப் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Filmora, Vidogit, Vita இது எல்லாமே வந்து ஒரே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஆப்ஸை பத்தின ரிவ்யூவும் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ யாரும் வந்து போயிட வேணாம், இதுக்கப்புறம் தான் வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது. யாரும் கட் பண்ணிட்டு போயிட வேணாம், ஸ்டே டியூன்ட். ஸோ ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன ஆப்பில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Filmora Go Pro அந்த ஆப்பில் தான் இருக்கோம். இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோவுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் சுத்தமாக எனக்கு இது பிடிக்காது. ஏன் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆப் வந்து இப்போ மாதிரிலாம் இல்லை, இப்போ நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப மொக்கையாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. நான் இது யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ வாங்க போகலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து வேணும்னா ப்ரீமியம் வெர்ஷனுக்கு வந்து மாறிக்கங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து 132 ருபீஸ் ஆமாம், 1 வீக்குக்கு வந்து 90 ருபீஸ் ஆமாம், 1 இயருக்கு வந்து 1750 ருபீஸ் ஆகும். அப்படி நீ என்னடா கொடுக்குற அப்படின்னு கேட்டால் வாட்டர் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணுவாங்களாம். 1080p ஹெச்டி வீடியோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களாம். 5000 ப்ரீமியர் ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில, கைன் மாஸ்டரே இவ்வளோ கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி பேசக்கூடாது, நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இதில் எப்படி எடிட் பண்ண இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல், அதாவது நீங்கள் என்ன இது அதில் கொடுத்துட்டு இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நாளையிலேருந்து நீங்கள் பணம் கட்டணும். ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன இதெல்லாம் காமிச்சிட்றேன். எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், எல்லோரும் தயவுசெய்து நம்ம அடிச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ரா வீடியோ ஷூட் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து வந்த ஒரு வீடியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு, அதாவது ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் இல்லை, ஒரு 12 எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி வெளியில் அதை அவுட்புட்டாக ரன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ஸ்பீடு அப்படிங்கிற ஆப்ஷன். இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னா இதோட ஸ்பீடை வந்து நம்ம என்டர் பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆப்பில் வந்து நம்ம பார்த்த ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்பில் ஒரு சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவும் தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் பிஐபி நான் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, இதே வீடியோ எடுத்தோன்னா பிஇபினா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓடிட்டுருக்கிற ஒரு வீடியோவில் ஒரு ஃபோட்டோவையோ இல்லை இன்னொரு வீடியோவையோ பேஸ்ட் பண்ணுறது. இது ரெண்டுமே இப்போ சேமல்டேனியஸாக வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டா ஓடும், அதுவும் ஓடும் இதுவும் ஓடும், அந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ இதுதான் பிஇபி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ வந்து நம்ம மெயின் பேஸ்க்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இது ஒரு வாட்ஸ்அப் வீடியோ தான், அதை விடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோவை நம்ம ட்ரிம் பண்ணலாம், வந்து குறைக்கலாம் வேணும்னா இப்படி. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பெரிய வீடியோ வந்து 2 வீடியோவை உடச்சிக்கிறது பாதியாக. இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. ஓடிட்டுருக்கிற ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போடலாம், இது வந்து ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, சில டைம் நீங்கள் வீடியோ உடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு வீடியோவில் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு அன்ஃபேவரபுளான விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதை காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதுக்குலாம் தான் ஸ்ப்ளிட்டு. டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற வீடியோ அப்படி டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ட்ரிம்மில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மில் இருக்கிற ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, வால்யூம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா இன்னொரு 100 அதிகப்படுத்திக்கலாம், பட் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்புறம் வீடியோவை க்ராப் பண்ணலாம் வேணும்னா. இதில் வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் பின்னாடி இருக்கும், எதுக்கும் நான் சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம்னா 1:1, இதே டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் இன்னொன்று இருக்குது 4:5. அதாவது வந்து ஒன்று வந்து ரீல்ஸு, ஒன்று நார்மல் இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஒன்று யூடியூப்பு, அப்புறம் டிக்டாக். அதுதான் இப்போ நிரந்தரமாக எல்லா நாட்டிலையுமே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 5:4ங்கிற ஒரு ரேஷியோ மட்டும். இதில் எதில் வேணால் நீங்கள் க்ராப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு
சும்மா ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்கணுமேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ இருக்கிறது. ஃப்ளிப் பண்ணலாம். அப்புறம் சாரி, நான் வெளியே வந்துட்டேன்னா இருங்க, நான் பழைய ஹிஸ்ட்ரிக்கு போய் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இது இப்போ நம்ம திரும்ப உள்ளே வந்துடலாம். அப்புறம் அனிமேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீடு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே திரும்பவும் ஒரு நியூ ப்ராஜெக்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் காப்பி பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம் வேணும்னா. இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை ஃப்ளிப் பண்ணலாம், மிரர் பண்ணலாம். மிரர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து செல்ஃபிக்கு வந்து யூஸ் ஆகும், ஃப்ளிப்பும் செல்ஃபிக்கு தான் யூஸ் ஆகும். ரெண்டுமே. மிரர்னால் இமேஜ் அப்படியே இருக்கும், இந்த டைமென்ஷன் மட்டும் மாறி போயிடும். பட் ஃப்ளிப் அப்படின்னா இந்த வீடியோவே வந்து இப்படி மாறிடும். ஐ மீன் அதுக்கு ஆப்போசிட்டான டேரெக்ஷனில் மாறிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கப்போ இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபேட் பண்ணலாம். இதுலேயும் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மைல்னஸை கொடுக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ சவுண்டு கேட்காதனால நீங்கள் இதை என்ஜாய் பண்ண முடியாது, அதாவது அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ட்ரிம் அப்படிங்கிறதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அப்புறம் மியூசிக்குள்ளே போயிட்டோன்னா ஃபீச்சர்னால் அவங்க கொடுக்குற மியூசிக். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மியூசிக் யூஸ் பண்ணால் க்ரெடிட்ஸ் கொடுத்தாகணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸும் இவங்களோட தான். எஃபெக்ட்ஸில் வந்து காப்பிரைட்ஸ் அதிகமாக வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை மியூசிக்னால் நம்ம மியூசிக்கு திரும்ப அதே தான். எஃபெக்ட்ஸ் அங்கே கொடுத்துட்டே வந்து இங்கே திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி நம்ம வாய்ஸ் ஓவரும் நம்மளுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப நான் என் பேரே கொடுக்குறேன். இதில் என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போயும் திரும்பவும் இப்போ கொஞ்சம் ஃபாண்ட்ஸ் ஏற்றிட்டாங்க ஒரு 2 இயர்ஸில். முன்னே 4 தான் இருக்கும், இப்போ ஒரு 10-12 இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வைக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கும். வேணும்னா நம்ம இந்த ஆப்புக்கு வந்து வெளியிலேருந்து ஃபாண்ட்டை இன்புட் பண்ணலாம். பட் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது இந்த ஆப்பில், அதுதான் பிரச்சனை. அப்புறம் ஃபாண்ட்டுக்கு கலரு, ஃபாண்ட்டுக்கு அனிமேஷன். இதுக்கு வந்து ஒரு பேசிக்கான அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, உங்களுக்கு வேணுங்கிற அனிமேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து 3 டைப் இருக்குது, ஸ்லைடு, ஸ்விங்கு, ஃப்ளிப்னு. ஸோ இதில் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து அனிமேட்டோட உள்ளே வரும். அப்புறம் ஃபார்மேட்டுங்கிறது அப்படி ஒன்றும் இல்லை, இதோட சைஸு, அப்புறம் வித்து, அப்புறம் ஹைட்டு, இது 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஒரு இது காமிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்னா வந்து ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது இன்வெர்ட்டடாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது. இது முடிச்சதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் ஃபார்மேட்னால் லைனிங் வேணுமா உங்களுக்கு வேணாமாங்கிறது. ஸோ ஸ்ட்ரெயிட்லி லைண்டாக இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது. அப்புறம் வந்து காப்பி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டிக்கர். இது மாதிரி நிறைய ஸ்டிக்கர் இருக்குது, எது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கேட்டகரியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வெளியில் வந்துட்டுனா அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ். இதுலேயும் வந்து வீலாகிட் மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபில்டரோட லெவலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதுலேயும் வந்து ஒரு 3 டைப் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. எனக்கு இன்றைக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும் ஃபில்டர் வைக்கிறதுக்கு. ஆனால் நான் வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எப்படி எனக்கு இருக்குன்னா, சரி இது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே நான் வச்சதில்லை. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போயும் நம்ம இங்கேயும் வந்து ஃப்ளிப் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஒரு ஆப்ஷனையே வந்து 4 இடத்துல மாறி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளை ஆல் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வச்சுருக்க ஃபில்டர் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிஐபினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடுவில் கொண்டு வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். அந்த பிஐபிக்கு வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த பிஐபியை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாமா இப்போது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, எந்த இதில் வேணுமோ அதில் எஃபெக்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், அதோட மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது அப்படியே எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி உள்ளே வரணுமா, இல்லை அந்த பிஇபி இந்த மாதிரி உள்ளே வரணுமா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதையும் வேணும்னா ஃப்ளிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதையும் ஃபேடின் பண்ணலாம். ஃபேடின் எத்தனை செகண்ட், ஃபேட் அவுட் எத்தனை செகண்ட்னு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நான் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுவேஷன்,
அப்புறம் டெம்பரேச்சர், இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் கிளாரிட்டி, இங்கே புதுசாக ஏதோ ஒன்று கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹையாக வச்சா ஹை கிளாரிட்டி வருங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லெவலில் செட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகப்படுத்துறதுனால கிளாரிட்டி ஏறும் அப்படின்னு இங்கே வந்து மீனிங் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்வாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டுக்கு வேணும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அப்புறம் பேக்ரவுண்ட், இதோட பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும்னு. ஸோ வீடியோஸ் போக மீதி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கஸ்டமைஸ்டு வாட்டர் மார்க்குன்னு இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்கள் ஓன் வாட்டர் மார்க்கை பேஸ்ட் பண்ணலாமா. பட் இன்றைக்கி எனக்கு ஃப்ரீ, நான் தான் சொன்னேன்ல, இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ட்ரையல் மாதிரி. இல்லைன்னா இன்றைக்கி நான் ஒரு கஸ்டமைஸ்டானது ஒன்று வச்சு காமிக்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வாட்டர் மார்க்கா. ஸோ பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு வாட்டர் மார்க்காக மாறிடுச்சு. இது எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் இன்றைக்கி மட்டும்தான். இது உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் படம் கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஏபிகே வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும். அது ஒரு நல்ல டிசிஷன் கிடையாது, பெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் வந்து இதுதான். வேணால் கஸ்டமைஸாக வச்சுக்கலாம், இல்லை எதுவுமே வேணான்னு கொடுத்துடலாம். பட் இந்த ப்ரோ வெர்ஷன் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான். அடுத்தது திரும்ப வெளியில் வந்துட்டேன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில்மோரா கோ ப்ரோ 400 ருபீஸ் அப்படின்னு. வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னா அடுத்த ஆப்ஷன். இதோட டோட்டலான எல்லா ஆப்ஷன்ஸுமே முடிஞ்சிருச்சு. வேணும்னா இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன செகண்டில் என்னென்ன வருது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் இதோட டோட்டல் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கேட்கும். இந்த 1080p மட்டும் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியமில் வருது, அதாவது ப்ரோ வெர்ஷனில் வருது. மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி நீங்கள் பணம் கொடுக்காமல் எடிட் பண்ணிங்கன்னா அதோட வாட்டர் மார்க் வரும். அப்புறம் வந்து உங்களால் 720p வரைக்கும் தான் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃப்ரேம் ரேட் பர் செகண்ட், இதில் ஒரு பெரிய நல்ல ஆப்ஷன் இருக்குங்க. உங்களால் 60 ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வச்சு பார்க்க முடியும். ஸோ ஒரு வீடியோவோட கிளாரிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது 2 விஷயந்தான். ஒன்று அதோட பிக்சல், ரெண்டாவது ஃப்ரேம் ரேட் ரொம்ப முக்கியம். நீங்கள் 720pயில் அப்லோட் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் 60 ஃப்ரேம் ரேட்டில் ரன் பண்ணிங்கன்னா செம்ம கிளாரிட்டியான ஒரு வீடியோ நீங்கள் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே பெஸ்ட்டு என்றைக்குமே 60 வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ இதுதான். இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னா இது எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்பை பற்றின என்னோடய ரிவ்யூ இது தான். ஒரே நிமிஷம், நான் செட்டிங்ஸுக்கு போய் உங்களுக்கு இது சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தோன்னா மெம்பர் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேணால் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். அடுத்தது மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோர். உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸ், ஸ்டிக்கர்ஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே, ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணலாம். ரிசோர்ஸ் பர்ச்சேஸ்ட், அதாவது நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, அவங்க நிறைய சர்வே வந்து இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க, வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் வந்து 5.1.0, இது இருக்கிறதுலே நியூலி அப்டேட்டட் வெர்ஷன். இது தான் 2020 அப்டேட் ஆகிருக்கு இந்த வெர்ஷன். ஸோ இதுதான் இந்த ஆப்பை பற்றின என்னோடய ரிவ்யூ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஆப்பை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை நான் என்ன வீடியோ பேசணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தர் ஃப்ரம் சேஃபிக்.